பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை தருகிறார். அவருடைய வசனத்தை கொண்டு நம்மோடு பேசி உற்சாகப்படுத்தி நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து மகிழ பண்ணுகிற தேவன். அதனால்தான் ஜெபத்தை குறித்து தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். ஜெபத்தை குறித்து வேறு புஸ்தகத்தில் நிறைய காரியங்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு ஜெப அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நம்மை பெற்றுக்கொள்ள நம்மை வழி நடத்துகிறது. ஜெபத்தினுடைய வளர்ச்சி என்கிற தலைப்பில் நாம் ஜெபத்தை குறித்து சில காரியங்களை தியானித்து வருகிறோம். அதில் முதலாவது நம்ம பார்த்தோம், பாவிகளின் ஜெபம். ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கும்போது அவன் போய் எனக்கு அற்புதம் நடக்கணும்னு ஜெபிக்க முடியுமா? அந்த ஜெபம் கேட்கப்படாது. அவன் தான் பாவத்தை விட்டு மனம் திரும்பி என் பாவத்தை மன்னியும் என்று ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். என்னை மன்னித்து சுகந்தாருன்னு கேட்டால் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். அதனால் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவனிடத்திலிருந்து மனிதன் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் நீங்கள் முதலாவது பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், ஒரு பரிசேயனுடைய ஜெபம். லூக்கா 18 அதிகாரம் 10-14 வசனங்களை வாசிக்கும்போது 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபிக்க போனாங்க. அதில் ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயர்கள் எங்களுக்கு தான் வேதம் நல்லா தெரியும், வேதத்தை நிறைய கற்று தங்களை நீதிமான்களாய் காண்பிக்கிறவங்க. அப்போ அந்த கர்த்தருடைய பழைய ஏற்பாட்டை நிறைய கற்று அறிந்து அவங்களும் ஒரு தனி குரூப்பாக இருந்தாங்க பரிசேயர்கள். அவங்க தான் ரொம்ப பரிசுத்தவான்கள் என்பதை போல மற்றவர்கள் அற்பமாக எண்ணுகிறவர்களாக அவங்க இருந்தாங்க. அதனால் அவங்க சுய நீதி, நான் உபவாசிக்கிறேன், நான் தசமாக கொடுக்குறேன், நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி சுய நீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். நிறைய பேர் எப்படி இருப்பாங்க, நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் இப்படி தான் இருக்கிறேன், நான் பெர்ஃபெக்டாக, சுய நீதி. அது மாதிரி உள்ளவங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்கலை. அதே சமயத்தில் இன்னொரு மனிதன் ஜெபிக்கிறான். யாக்கோபு 5 அதிகாரம் 16 வசனம். யாக்கோபு 5 அதிகாரம் 16 வசனம். பைபிள் எடுங்க, வசனத்தை புரட்டுங்க. யாக்கோபு 5 அதிகாரம் 16 வசனத்தில் ஒரு ஜெபத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 316 பக்கம் புதிய ஏற்பாட்டில் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறார். அதாவது நீதிமானுடைய ஜெபம், இது நீதிமானுடைய ஜெபம், ப்ரேயர் ஆஃப் ரைச்சஸ். நீதிமானுடைய ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது அப்படின்னு நீதிமானுடைய ஜெபத்தை குறித்து சொல்லப்படுது. சிலர் சொல்லுவாங்க, ஐயா எனக்காக ஜெபிக்கணும், இதுக்கு ஜெபிங்க, அதுக்கு ஜெபிங்க. சரி, நீங்கள் ஜெபிச்சால ஆண்டவர் பதில் தருவார், நீங்கள் ஜெபிக்கலாம் இல்லைன்னா? இல்லை, நான் பாவியான மனுஷன், ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டார், நீதிமான் செய்யும் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார்னு சொல்லியிருக்கல, நீங்கள் நீதிமான், நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு அவங்க அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுருவாங்க. நீங்கள் ஜெபிங்கன்னா இல்லை ஏன் ஜெபம் கேட்கப்படாது, நீங்கள்லாம் ஊழியக்காரங்க, நீதிமான்கள், உங்கள் ஜெபம் தான் கேட்கப்படும். இந்த வசனத்தை வைத்து தான் அப்படி சொல்லுவார். ஆனால் நீதிமான்களுடைய ஜெபம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாராவது ஒருவர் வியாதிப்பட்டால் அந்த வியாதிப்பட்டவங்களுக்காக நீங்கள் பொறுப்படுத்தி ஜெபிப்பது. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஒரு போராட்டம், நஷ்டம், இழப்பு, அப்படி உங்களுடைய தேவையை சொல்கிறாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, உங்கள் சர்ச்சில் கூட எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க அப்படிலாம் கேட்பாங்க. அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல கூட நீ கிறிஸ்தவங்களா பிரார்த்தனைலாம் பண்ணுவீங்களா, எனக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போது நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், தேவை உள்ள மக்களுக்கு நம்முடைய ஜெபம் அவசியம். அவங்களுக்கே தெரியுது, கிறிஸ்தவங்கன்னா கடவுளோடு பேசுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம சொன்னால் நமக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இப்படி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்வது, அதான் சொல்லப்படும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார்.
நான் நிறைய பேர்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்ளுவேன். நான் ஊழியக்காரன், நான் ஜெபிக்கிற ஆண்டவர் தான் என் ஜெபத்தை கேட்கிறாரே அப்படின்னு நினைப்பேன். எனக்கும் ஜெபம் தேவை, மற்றவருடைய ஜெபம் தேவை. அதனால் மற்றவருடைய ஜெபத்தை கேட்பேன். எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்பதாய் நான் கேட்பேன். அப்படி ஒருவருக்காக ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். சகோதரர் டிஜேஎஸ் தினகரன் அவங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கொண்டேன். நான் 79வது வருஷம் முதல் முறை அவங்க பார்க்கணுன்னே நான் அவங்களுக்கு ஒரு கடிதம் தான் எழுதியிருந்தேன், ஜெபிக்கிறோன்னு சொல்லி. உங்களை நான் பார்க்கணும் தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் டெலகிராம் தான், இந்த மாதிரி உள்ள ஃபோன் வசதிலாம் கிடையாது. டெலகிராம் வந்தது. அப்போ அதை எடுத்துக்கொண்டு நான் சென்னையில் அந்த ஆஃபீஸுக்கு போனேன். முதல் பர்சனலாக அவங்கள பார்க்க போகிறேன். அப்போ ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், ஆவல் எல்லாம் இருக்குது. எனக்காக அவங்க ஜெபம் பண்ணணும், நான் அப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆசையோடு போயிருக்கிறேன். அவங்க என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு முதல் முறை பர்சனலாக பேசுகிறோம். நான் மற்றபடி கூட்டத்தில் தான் பார்த்துருக்குறேன். என்ன செய்கிறீங்க தம்பி, 4 மாவடி ஊழியம் எல்லாம் கேட்டு ரொம்ப கரிசனாக விசாரித்தாங்க. அப்புறம் கடைசியில் என்னொன்று, தம்பி எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. எனக்கு கை காலெலாம் ஆடி போச்சு. அவங்க நமக்காக ஜெபிக்கணும் தான் நான் போயிருக்கிறேன். அவங்க தெய்வ மனிதர், எனக்காக ஜெபிக்கணும்னு. அவங்க சொல்கிறாங்க, தம்பி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாங்க. நான் அப்படியே ஒரு நிமிஷம் அமைதி ஆகிட்டேன், என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் அவங்க சொல்கிறாங்களே நம்ம ஜெபிக்கணும்னு அவங்களுக்காக ஜெபித்தேன். அப்போது அதன் பிறகும் அடிக்கடி எங்கே ஊழியத்து போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி எனக்காக ஜெபம் பண்ணணும், நான் பம்பாய்க்கு ஊழியத்து போகிறேன், கூட்டம் இருக்குது, இங்கே பூனாவில் கூட்டம் இருக்குது தம்பி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஊழியத்து போகும்போதும் ஃபோன் பண்ணி நான் எங்கே இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட ஜெபம் பண்ணுங்க தம்பின்னு கேட்பாங்க. அவ்வளோ பெரிய தெய்வ மனிதர். கர்த்தர் அவங்களை கொண்டு எவ்வளோ அற்புத அடையாளம் செய்கிறார். ஆனால் அவங்களுக்கு தெரிந்தது எனக்கும் ஜெபம் தேவை. அதுலேருந்து நான் கற்றுக்கொண்டேன். என்னை தாழ்த்தி நானும் மற்றவனுடைய எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ எனக்கும் மற்றவனுடைய ஜெபம் தேவை அது என்பதை நான் அறிந்து கொண்டு நிறைய பேர்கிட்ட கேட்பேன். அப்படி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்வது. அப்போது இது ஒரு நல்ல அனுபவம், வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். பவுல் கூட பாருங்கள், அதை அறிந்து தான் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று விசுவாசிகளிடத்தில் கேட்கிறார். ஊழியக்காரங்களுக்கும் ஜெபம் அவசியம். அப்போ இங்கே ஒருவருக்கு அவர் ஜெபிக்கும் போது நம்ம வசிக்கிற இடத்துல, நம்முடைய தெருவில், கிராமத்தில், வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க தேவையோடு இருக்கும்போது நீங்கள் அன்பாக விசாரிச்சிங்கன்னா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொள்கிறேன்னா உடனே சொல்லுவோம், மனம் திறந்து எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை ஜெபிக்கிறீங்களா, அவங்க இயேசுகிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது, அப்படி மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்படி ஜெபிக்கிற நீங்கள் நீதிமானாக இருக்கணும். நீங்களும் பாவத்தை வைத்துக்கொண்டே அடுத்தவங்களுக்காக ஜெபிச்சிங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. அப்போது நீதிமானாக இருக்கிறதனுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். அவ்வளோதான் வேதம் சொல்லுகிறார். அப்புறம் நீதியாய் நடந்து கொள்ளணும். வேத வசனத்தின்படி நம்முடைய செயல்கள், பேச்சு எல்லாமே நீதியாக இருக்கணும். அநீதியான காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய ஜெபத்துக்கு தான் வல்லமை இருக்கிறது, அதை அறிந்து கொள்ளணும். அப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்க முன்னால் முதல்ல உங்களை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டோட இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவம், நீதிமானாக்கப்பட்ட அனுபவம் இருக்குதான்னு சோதித்து பார்க்கணும். என்னால் 1 பேதுரு 2:24 வசனம் சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, அதாவது பாவியாய் இருக்கிற நாம் நீதிமான்களாய் மாற்றப்படும்படி இயேசு நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் சிலுவையிலே சுமந்தார். நம்மை நீதிமானாய் மாற்றத்தான் நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதை விசுவாசித்து இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது அவருடைய ரத்தம் நம்ம இருதயத்தை கழுவும் போது நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். அப்போ உங்களுடைய ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்கும். இயேசு பற்றி எனக்கு தெரியும், ஜெபிக்கலாம் எனக்கு தெரியும்னு சும்மா ஜெபிக்கலாம், அந்த ஜெபம் வல்லமை இருக்காது, அந்த ஜெபத்துக்கு பதிலும் வராது. அப்போ நீதிமானாக இருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது தான் அது மிகவும் பலன் உள்ளதாக இருக்கும். அதுக்கு என்ன சொல்ல பேர், ஃபெர்வெண்ட் ப்ரேயர் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அந்த ரைச்சஸ் மேனுடைய ஜெபம் அதுக்கு என்ன சொல்லப்பட்டுன்னா, ஆர்வமுடன் ஜெபிக்கணும், உருக்கமாக ஜெபிக்கணும். ஒருத்தர் கேட்குறாங்க, எனக்கு சுகத்துக்காக ஜெபிங்கன்னா உருக்கமாக ஜெபிக்கணும், ஆர்வத்தோட ஜெபம் கடமைக்காக பேருக்காக ஒரு ஜெபம் பண்ணுவதல்ல. சரி கேட்குறாங்களேன்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறதல்ல, ஆர்வத்தோடு ஜெபிக்கணும், ஊக்கமாக ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் அந்த எதிர்பார்க்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை ஆண்டு சொல்கிறார் பாருங்க.
இங்கே வசனம் சொல்லுது, யாக்கோபு 5:17-18, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். He prayed earnestly. அதாவது உண்மையாக ஜெபம் பண்ணினான். சும்மா கடமைக்காக ஜெபிக்கிறதில்ல, பேருக்காக ஜெபிப்பதல்ல, ஒரு உண்மையான இருதயத்தோட. வசனம் சொல்லுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நிறைய பேர் பாருங்களேன், அந்த ஜெபம் அப்படியே நம்ம வழக்கமாக ஜெபம் பண்ணி பழகி ஒரு கருத்து இல்லாமல் ஜெபிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். சாப்பிட உட்காந்தா சாப்பாட்டுக்கு ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க சின்ன வயசுலேருந்தே. டைனிங்கில் உட்காந்து எங்கே போனாலும் கண்ணு மூடி ஜெபம் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் நீங்களே யோசித்து பாருங்கள், ஆண்டவரை நோக்கி கருத்தாக ஆண்டவரோடு தொடர்பு வைத்து ஜெபிச்சிங்களா? சும்மா சாப்பாட்டு முன்னால் ஆண்டவரை ஆசீர்வதியும், ஒரு கிளிப்பிள்ளை ஜெபம் சொல்லிக் கொடுக்கறத அப்படி சொல்லுறது. அப்படி பிரயாணத்துக்கு ஜெபிக்கன்னா சிலர் வழக்கமாக ஜெபிக்க வச்சுருப்பாங்க. அப்படி இருதயம் தேவனோடு இணையாது, உதட்டிலிருந்து ஜெபம் வரும், அந்த ஜெபம் கேட்கப்படாது. அது கடமைக்காக ஜெபிக்க. நிறைய ஜெபம் பாருங்க, கடமைக்காக வழக்கத்தின்படி ஜெபிக்கிற வெறும் உதட்டிலேருந்து வரும், இருதயத்திலேருந்து வராது. அது கருத்தான ஜெபம் இல்லை. அதனால தான் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. நீங்கள் ஒருத்தருக்காக ஜெபிக்கும் போது கருத்தாக ஜெபிக்கணும். அதான் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பார்த்தீங்களா? ஒரு கருத்தான ஜெபம் இருக்கணும். ஒரு அவங்களுடைய பாரத்தை உணர்ந்து சும்மா கேட்குறாங்களேன்னு கடமைக்கு ஜெபிச்சுட்டு போவதால. முதல்ல நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரோடு கனெக்ட் ஆகணும். நீங்களும் ஆண்டவரோடு தொடர்பு, அவரை பார்த்து கனெக்ட் பண்ணி ஜெபிக்கணும். அதுதான் கருத்தான. ஆண்டவரோட தொடர்பு இருக்குதா இல்லை, கண்ணை மூடிட்டு ஒரு ஜெபம் பண்ணிடுறாரு, அவ்வளோதான். சும்மா வழக்கத்தின்படி ஜெபம். அதில் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லாதபடி நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் பரலோகத்துக்கு செல்வதில்லை, தேவன் கவனிப்பதும் இல்லை. கருத்தான ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் தருவார். அப்போ நீங்கள் எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறதா இருந்தாலும் முதலாவது ஒரு முழு இருதயத்தோட ஊக்கத்தோட ஒருவருக்காக ஜெபிக்கணும். அதான் முக்கியம். அப்படி இல்லாவிட்டால் அந்த ஜெபத்தில் பிரயோஜனம் இல்லை, ஜெபத்துக்கு பதில் வராது. எலியா ஒரு நீதிமான், ஆண்டவுடைய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அதான் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் நீதிமானாக இருந்தால் தான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கவே முடியும். நீங்கள் பாவத்தில் இருந்தால், நீங்கள் குடிக்கிறீங்க ரகசியமாக, ஒருத்தர் ஜெபிக்க, உங்களுக்கு ஜெபிக்க ஓடாது, வார்த்தையே வராது, உங்களுக்கே தெரியும், ஏமாற்றிட்டு போயிடுவீங்க. எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்ட்டுன்னு. என்ன உங்களால் ஜெபிக்க முடியாது, தேவனோட கனெக்ஷன் இல்லை. சர்ச்சுக்கு போய் உட்காடுறீங்க, எல்லாத்துலேயும் பங்கு பெற, ஆனால் இயேசுவோட கனெக்ஷன் கிடையாது, வெறும் சபைக்கு போயிட்டு வர்றீங்க, அவ்வளோதான். அப்போது ஆண்டவர் ஆகி நம்ம ஜெபிக்கணும். அது கருத்தாக இருக்கணும், ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். அதான் முக்கியமான. ஏன்னா தேவன் நீதி உள்ளவர், தேவன் நீதியாக செயல்படுங்க. நம்மளும் நீதி உள்ளவர்களாக செயல்படும். அநீதியாக நடக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே, வேலையில், இருக்கிற இடத்துல அநீதிக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அநீதியாக செயல்படவும் கூடாது. அப்போ வசனத்தின்படி நீதி நேர்மையாக நடந்தால் உங்கள் ஜெபம் வல்லமுள்ளதாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆதியாகமம் 20:18 வாசிக்கும்போது அங்கே ஆபிரகாம் அபிமெலேக்கு என்கிற ராஜாவுக்காக ஜெபம் பண்ணுகிறார். ஆதியாகமம் 20:18 வாசிக்கும்போது, ஆதியாகமம் எடுங்க 20:18. அங்கே ஆபிரகாம் ஒரு நீதிமான், ஆண்டவரை பின்பற்றி நடக்கிற, அவர் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு நீதிமான். அவர் ஆதியாகமம் 20:18 ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார் என்றால் அவன் நீதிமான். ஆண்டவரே சொல்ல, நீ ஆபிரகாம்கிட்ட போ, உனக்காக அவன் வேண்டுதல் செய்வான், அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ கர்த்தரே அவன்கிட்ட பேசுகிறார். அதனால் ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா ஆபிரகாம்கிட்ட கேட்டபோது தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். சும்மா கடமைக்காக பேருக்காக ஜெபிக்கல, உண்மையாக உத்தரவாதத்தோட கருத்தாக ஜெபித்ததுனால ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து அவங்களை ஆசீர்வதித்து குணமாக்கினார், ஆசீர்வதித்தார் என்பதாக பார்க்கிறோம். அப்போ யோபு 42 எடுங்க, வேத புஸ்தகத்தில் யோபுவின் சரித்திரம் 42 10
அங்கே யோபுடைய ஜெபம், அவர் ஒரு நீதிமானாக இருந்தார் யோபு. அவருடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கிறார். யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்பதாய் பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய சிநேகிதர்கள், அவனுடைய ஃப்ரெண்டு தான். அவங்க தேவனை துக்கப்படுத்திட்டாங்க, தேவனை கோபப்படுத்திட்டாங்க. அவங்க நிதானமாக பேசலை, யோபுவை குற்றப்படுத்துகிறாங்க. ஆண்டவரை குறித்து தங்களை நீதிமான்களைப் போல பேசுகிறாங்க. தாங்க தான் ரொம்ப பெரிய ஆட்கள் போலவும் பரிசுத்தவான்கள் போலவும் பேசி ஆண்டவருடைய காரியத்தை குற்றப்படுத்துகிற மாதிரிலாம் வார்த்தைகள் வந்து விட்டது. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மேலே எனக்கு கோபம் வருது, நீங்கள் பேசினது என்னை கோபப்படுத்தி விட்டு துக்கப்படுத்தி விட்டது, அதனால் என் கோபத்தின் விளைவாக நீங்கள் அழிக்கப்பட்டுருவீங்க. ஆனால் நான் உங்களை அழிக்க விரும்பலை. அதுக்கு ஒரு ஜெபம் தேவை. யார் ஜெபம்? ஒரு நீதிமானுடைய ஜெபம் வேணும். யோபுகிட்ட போங்க. யோபு உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்போது நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்கிறார். உடனே யோபுகிட்ட சொல்கிறாங்க, யோபு தன் சிநேகிதருக்காக உண்மையாக வேண்டுது, ஆண்டவரை மன்னிச்சிருங்க, அவங்க பேசினதில் உங்களை துக்கப்படுத்திட்டாங்க, மன்னிச்சிருங்க, அவங்களுடைய செயல்களை மன்னிச்சிருங்க, அவங்க என்ன காயப்படுத்தினாங்க, உங்களை காயப்படுத்திட்டாங்க, மன்னித்து அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சின்சியராக கருத்தாக அவர் ஜெபிக்கிறார். அந்த மாதிரி யோபு ஜெபித்ததுனால கர்த்தர் மனம் இறங்கினார். அதனால் அவருடைய சிநேகிதர்களும் தப்பி வச்சாங்க. யோபின் சிறையிருப்பும் மாறினதை நம்ம பார்க்கிறோம். அப்போது நாம் ஜெபிக்கும்போது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது, ஒரு நீதிமானாக இருந்து மற்றவர்களுக்காக பாரம் எடுத்து கருத்தாக ஜெபிக்கும்போது தேவன் அதை கனப்படுத்துவார். 1 சாமுவேல் 12:23 சாமுவேல் சொல்லுகிறார், அவர் ஜனங்களை பார்த்து, உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தால் பாவம் செய்தவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா, அவர் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியக்காரன், ஒரு நீதிமான். உங்களுக்காக நான் ஜெபிக்கணும், ஜெபிக்கலைன்னா நான் பாவி, நான் பாவம் செய்தவனாய் இருப்பேன். அதாவது ஒரு ஊழியக்காரன்னா தேசத்துக்காக ஜெபிக்கணும், ஆள்றவங்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுதலையுடைய ஜெபிக்கணும். இந்த ஜெபத்தெல்லாம் செய்யாவிட்டால் நம்ம பாவம் செய்து கொண்டு இருக்கிறோன்னு அர்த்தம். நான் இந்த தேசத்துக்காக, என் ஜனங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி கருத்தாக ஜெபிக்காவிட்டால் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். இந்த சாமுவேல் அப்படி தான் உணர்ந்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணாமற் போனால் நான் பாவம் செய்தவனாய் இருப்பேன் என்பதாய் சொல்லுகிறார். அப்போது நீதிமான்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது பார்த்தீங்களா, ஆபிரகாம் ஜெபித்த போது அவங்களுக்கு சுகம் உண்டாகிறது, கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது. யோபு ஜெபித்த போது அவங்க மேலே இருக்க தேவ கோபம் நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகிறது. அதே மாதிரி நாம் ஜெபிக்கும் போது, மற்றவங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கும் போது அவங்களுக்கு சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். நான் தான் சொன்னேன், இப்போ நீதிமான்னா யார் அப்படின்னா, நான் சிம்பிளாக சொன்னேன், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், அவரால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். நாம் யாரும் பிறக்கும்போது நீதிமான்கள் கிடையாது. பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளருகிறோம். பாவ சுபாவம் நமக்கு உள்ளாகவே இருக்கிறது. எந்த குழந்தைக்கு யாராவது பொய் சொல்ல கற்றுக் கொடுப்பாங்களா? ஆனால் பொய் சொல்லுது. எந்த குழந்தைக்கு பிடிவாதத்தை யாரும் கற்றுக் கொடுப்பாங்களா? பிடிவாதம் பிடிக்குது. எந்த பிள்ளைக்காவது கோபத்தை சொல்லிக் கொடுப்பாங்களா? திடீர்னு கோபம் வருது. அது பிறக்கும் போதே பாவ சுபாவத்தோடு பிறக்கிறது. அப்போது நீதிமானாய் மாற்றப்படுவது, பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய இரத்தம் நம்மை கழுவுகிறது, ஒரு நித்திய ஜீவனை பெறுகிறோம், புதிய வாழ்க்கை பெறுகிறோம். அப்பொழுது நீதிமான்கள் என்ற அனுபவத்தை நம்ம பெறுகிறோம். அப்போ இயேசு எனக்குள் இருக்கிறார், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருக்கு பிரியமாய் நான் வாழுகிறேன், நான் ஒரு நீதிமான். அப்போது அவங்களுடைய ஜெபம் வல்லமுள்ளதாக இருக்கும். ஆனால் நீங்கள் கருத்தாக ஜெபிக்கணும், பேருக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அப்போ தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். பாருங்கள், நான் வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்தபோது நான் பலமுறை சாட்சி சொல்லியிருக்கிறேன். 14 வயசு, இருதயம் வீங்கிட்டு கால் நடக்க முடியாது, வலது கால் செயலற்று விட்டது. மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க, இனி இந்த தம்பி பிழைக்க முடியாது. ஆஸ்பத்திரியிலேருந்து என்னை அனுப்பி விட்டாங்க, இனி வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிடுங்க, எந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்கலாம். அப்போ கைவிடப்பட்ட நிலைமை, என்னை பார்த்தாலே தெரியும் இனி பிழைக்க முடியாதுன்னு. அப்படி வீட்டில் படுத்திருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ நண்பர், ஒரு வாலிபன், அவர் ஊழியக்காரர் கிடையாது, பாஸ்டர் கிடையாது, ஒரு மிஷினரி கிடையாது, ஃபேக்ட்ரியில்
வேலை செய்கிற ஒரு சகோதரன். அவர் இந்த குடும்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவளை எங்கள் அப்பாவுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதனால் நான் வியாதிப்பட்டதை கேள்விப்பட்டு வீட்டுக்கு வந்தாங்க. என்னுடைய தாயார் அவரை பார்த்துனா, என் மகனுக்காக இயேசு கிறிஸ்துகிட்ட ஜெபம் பண்ணுவியா, எல்லாரையும் பையனை கைவிட்டுட்டாங்களேன்னு அழுதார்கள். சரின்னு சொல்லி அவர் ஜெபிக்க, நீங்கள் யோசித்து பாருங்கள், அவர் ஒரு முழு நேர ஊழியர் அல்ல, பாஸ்டர் அல்ல, மிஷினரி அல்ல, ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவர். அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார். எப்பவும் அந்த காட்சி கண்முன்னால் இருக்குது. அவர் கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணினார். அப்படியே அந்த ஜெபம் பாருங்க, இந்த எண்ணெய் பார்த்தா கால் அசைக்க முடியாது, பல்ஜாகி இருக்கிற மரணப்படுக்கை. அதுக்கும் அவர் சுகமளிக்கிற கூட்டம் நடத்துகிற ஆள் கிடையாது, வியாதியஸ்தரை சுகமாக்குற ஊழியெல்லாம் செய்யலை. ஆனால் ஒரு நீதிமான். எப்படின்னா, மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தாங்க, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு தெரியாது, அதன் பிறகு அவங்களுடைய அனுபவத்தை கேட்கும்போது தான் எனக்கு தெரியும். அப்போ ஒரு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு நீதிமான் அவர் எனக்காக ஜெபிக்கிறார். இந்த பையனை பார்த்தா பிழைக்கிறதுக்கு வழி டாக்டர்ஸே சொல்லிட்டாங்களே, நான் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஆள், நான் ஜெபம் பண்ணி என்ன அற்புதம் நடக்கும், அஞ்சலி பேருக்காக ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி இந்த ஊழிக்காட்டை கொண்டு போங்க, என்னை சர்ச்சு கொண்டு போன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்படி போகலை. அவர் மரணப்படுக்கையில் இருக்கிற என் பக்கத்தில் முழங்கால் படிக்கிட்டு கரம் உயர்த்தி கருத்தாக ஜெபிக்கிறார். எலியா இப்படி ஒரு கருத்தாக ஜெபித்தாரோ, மழை பெய்யணுன்னே முகம் முழங்காலில் பட குனிந்து அவர் திரும்ப 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 ஜெபிக்கிறார். மேகத்தை பார்க்க மறைக்கும். அதே மாதிரி அவர் ஊக்கமாக ஜெபிக்கிறார். அவர் நான் கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தேன். ஏன்னா நான் அப்போ கூட இயேசுவை நம்பலை. அதனால் அவர் ஜெபிக்கிறத வேடிக்கைத்தான் பார்த்து கொண்டேன். அவர் அவ்வளோ சின்சியராக கரம் உயர்த்தி எனக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபம், அந்த நீதிமானுடைய ஜெபம், அந்த கருத்தா ஊக்கத்தோட ஜெபித்த ஜெபந்தான் எனக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். என் தாயார் கண்ணீரோட, அவங்களுக்கு தெரிஞ்சது வேற ஒன்றும் இல்லை, இயேசுன்ற பெயர், அவ்வளோதான். இயேசுவே இயேசுவே நீ கண்ணீரோடு அழுது இயேசுவனிடத்தில் கெஞ்சி கொண்டிருந்தாங்க என்னுடைய தாயார். மற்றவங்களாம் அமைதியாக இருந்தாங்க. என்னுடைய தகப்பனார், மற்ற சகோதரர்கள், அவங்களுக்கு தெரியும், அவங்களாம் அமைதியாக முழங்கால நின்றாங்க. ஆனால் இந்த 2 பேருடைய ஜெபந்தான் மரணக்கட்டு, இனி பிழைக்க முடியாத இந்த நிலைமை கர்த்தர் மாற்றுகிறார். அந்த ஜெபம் எவ்வளோ வல்லம் உள்ளது பார்த்தீங்களா? அவர் நீதிமானுடைய ஜெபம் எவ்வளோ வல்லம். அதுதான் வசனம் சொல்லுது, நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது, மிகவும் பலன் உள்ளது. அதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணி கருத்தா பாரத்தோடு ஜெபிச்சிட்டிங்கன்னா அற்புதம் நடந்துடும். ஆண்டவர் கட்டாய பதில் தருவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்க வீட்டில் அவங்களுடைய பிள்ளைகள், அதில் ஒரு மகள் பாருங்கள் ஸ்கூலில் படித்துக்கணும், சென்னையில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறாள். அவன் ஒரு 4வது 5 10 வயசுன்னு வைங்களேன், 10 வயசு 5வது வகுப்பு படிக்கிறாள். அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு, இவள் நல்ல இயேசுவை அறிந்த மகள், அவள் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்த மகள். 2 பேரும் ஸ்கூலில் ஃப்ரெண்ட், ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. தினம் பேசிக்கொள்வாங்க, பக்கத்தில் உட்காருவாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுதான் இந்த மகள், இந்த கிறிஸ்தவ மகள் சின்ன வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கருத்தா ஜெபிக்கிற பழக்கத்தை அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்து நல்ல ஆண்டவரோடு இருந்த மகள். ஒரு நாள் அவருடைய ஸ்கூலுக்கு போனபோது அவருடைய ஃப்ரெண்ட் ரொம்ப சோகமாக வந்தாள், துக்கமாக வந்தாள். வந்தவுடனே கேட்டேன், ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஒய் யூ ஆர் சேட், ஏன் துக்கமாக இருக்கிற, என்ன நடந்து கேட்க ஒன்று. அவள் சொன்னா, கண்ணீரோட எங்கள் மாமா வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு. சரி, அதுக்கு என்ன? எங்கள் அப்பா அம்மா எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்போவுமே சண்டை. எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்பப்போ பிரிஞ்சு போகிறேன்பாங்க, சண்டை போடுவாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப துக்கம். இன்றைக்கி மாமா என்னை கூப்பிட்டு, உங்கள் அப்பாவும் அம்மாவும் பிரிய போகிறாங்களாம், இனி சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க, டிவோர்ஸ் பண்ணிடுறோன்னு சொல்கிறாங்க. நீ யார் கூட இருக்க போகிற? அம்மா கூட இருக்க போறியா, அப்பா கூட இருக்க போறியா? நீ ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது எனக்கு சொல்லணும், அப்போ அதுக்கேற்றபடி செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு அந்த சோகத்தோடு அந்த சிறு பெண் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறான். இப்போ இந்த கிறிஸ்தவ பெண் அந்த சிறு பெண் கேட்குறா. கேட்ட உடனே, அப்போ உனக்கு யார் வேணும், அப்பாவா அம்மாவா? அவ சொன்ன, அழுது, எனக்கு 2 பேரும் வேணும், எனக்கு அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும்.
ஆனால் அது நடக்காது போல் இருக்குது. இப்போ சண்டை பெருசாகி அவங்கள பிரித்து வைக்கிறதுக்கு மாமா வந்திருக்கிறாங்க, வழக்கு பேசி பிரித்து வைக்கிறதுக்கு. அப்போ இந்த இந்த சின்ன பெண் சொன்னால், உங்கள் அப்பா அம்மாவை ஒன்றா சேர்க்கறதுக்கு ஒருத்தரால் முடியும். அப்படியா? யார் அது? இயேசு கிறிஸ்துவால் முடியும், ஏசப்பாவால் முடியும். ஏசப்பா எங்கள் அப்பா அம்மா ஒன்று சேர்த்துருவாங்களே? சேர்த்துருவாங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டால், நம்ம பிரார்த்தனை பண்ணுனா, ஜெபம் பண்ணுனா, ப்ரேயர் பண்ணால் ஏசப்பா செய்வாங்க. அப்படியா? எனக்கு ப்ரேயர்லாம் பண்ண தெரியாத, நான் ஜெபம் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம். அப்படியா? அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் ரூமில் முழங்கால் போடுறாங்க. 2 சின்ன பிள்ளை, 10 வயசு பிள்ளைகள். ஒரு பிள்ளை இயேசு அறியாத குடும்பம், அவங்க வீட்டில் பிரச்சனை. இந்த குழந்தை இயேசுவை அறிந்து ஜெபிக்கிற பழக்கமுள்ள குழந்தை. இவ சின்சியராக ஜெபிக்கிறா. ஏசப்பா, என் ஃப்ரெண்டுடைய வீட்டில் பிரச்சனை, அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு அவங்களுடைய அப்பாவும் வேணும், அம்மாவும் வேணும், 2 பேருமே வேணும். அப்பா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. சின்சியராக ஜெபிக்கிறா. சின்ன பிள்ளை, 10 வயசு பிள்ளை. இந்த ஜெபத்தை யோசித்து பாருங்க. சின்சியராக கருத்தாக ஜெபிக்கிறா. ஜெபிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான், ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஜெபம் முடிஞ்சிட்டு அவர் சொன்னால், நீ சந்தோஷமாக போ, ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்திருப்பாங்க. நீ அந்த ஸ்கூல் முடிஞ்சு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்தபோது அவருடைய ஃப்ரெண்டு, அந்த கிறிஸ்தவர் அல்லாத அந்த மகள் வந்தால், இவ கேட்டா. அவள் சந்தோஷமாக வந்தாங்க. அந்த வரும்போதே துக்கமில்லை, மகிழ்ச்சியோடு வந்து சொன்னான், நீ சொன்ன மாதிரியே ஏசப்பா எங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னான். என்ன நடந்ததுன்னு கேட்டால், நீ ப்ரேயர் பண்ணியா? நானும் அந்த ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ண, உங்க கூட சேர்ந்து எனக்கு அப்பா வேணும், அம்மா வேணும், சேர்த்து வைங்க. நான் சாயங்காலம் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் மாமா இல்லை, மாமா ஊருக்கு போயிட்டாரு. எங்கள் அப்பா அம்மாவும் சிரித்து சந்தோஷமாக பேசி கொண்டு இருந்தாங்க. இப்போது நேற்றுலேருந்து அவங்க ரொம்ப ராசி ஆயிட்டாங்க, நல்லா சந்தோஷமாயிட்டாங்க. இப்போ அந்த சண்டை பிரச்சனை இல்லை. அப்போ ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டாங்கன்னு சொல்லி. பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைகள் ஜெபிக்கும் போது எவ்வளோ ஊக்கமாக ஜெபிக்கிறார். அவங்களுக்கு சந்தேகமே இருக்கார். அதான் பெரியவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசம். சந்தேகமே இருக்க, ஜெபிச்சா ஏசப்பா செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெபம் ஊக்கமாக ஜெபிக்கணும். அதனால, ஆண்டவரே நான் நீதிமான், உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான், நான் இவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்கள், அற்புதம் நடக்கும். இன்றைக்கி ஜெபிக்கிறீங்களா? யாரோ ஒருவருடைய ஜெபிக்க கேட்டாங்கல்ல, உங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஃப்ரெண்ட்ஸு மத்தியில், உங்களுடைய தெருவில், நீங்கள் இருக்கிற இடத்துல எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? கருத்தாக ஜெபிக்கிறீங்களா? ஒருவேளை அவங்க கேட்டுக்கொள்ளாட்டாலும் அவங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும்ல, ஒரு 2 நிமிடம் கருத்தாக ஜெபிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே என்னை நீதிமானாக மாற்றுகிற தேவன், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி நீதிமானாக்கி விடும். உம்முடைய இரத்தம் என் இருதயத்தை கழுவட்டும், என்னை பாவமற கழுவும். நீதிமான் என்கிற அனுபவத்தை எனக்கு தாரும். நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு ஜெபிக்கணுமோ கருத்தாக ஜெபிங்க. 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்யணும், அவங்களுடைய வியாதியை குணமாக்கணும், அந்த மரண கட்டு மாறணும், அவங்க வீட்டில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாகணும், அவங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படணும், அவங்களுடைய நிந்தைகள் மாறணும். கற்பத்தின் கனிக்காக அழுகிறாங்களே, ஆண்டவரே நான் அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அற்புதம் செய்யுங்க. என் கூட வேலை பார்க்கிற என் நண்பனுக்கு விடுதலை கொடுங்க, என் சகோதரிக்கு, என் சிநேகிதிக்கு விடுதலை கொடுங்க, அற்புதம் செய்யுங்க. அவருடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. செபிங்க. உங்களுடைய எதிர் வீடு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்கள் உத்தரவாதம் பண்ணி செபிங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. உங்ககிட்ட கேட்டுக்கொண்டாங்கல்ல, சுகத்துக்காக ஜெபிங்க, நீ செபிங்க. ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளது, வல்லமை உள்ளது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விட்டார். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டாரு. இப்போ வலதுகரம் வைத்து சொல்லுங்க, என் ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன். இதே மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஊக்கமாக ஜெபிங்க, ஒரு கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு எதிர்பார்ப்போட ஜெபிங்க. உங்கள் ஜெபம் வல்லமை உள்ளது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள் நீங்கள்.
அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். சரியா? அப்போது சரி, இனி நாம் அடுத்த நாளை தினத்தில் இன்னும் அடுத்த சில ஜெபங்களை தியானிக்க போகிறோம். இப்போ 5 ஜெபங்களை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். இன்னும் சில காரியங்கள் வேத வசனத்தில் இருக்கிறாரு. அதை நம்ம வருகிற நாட்களில் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். 7 காரியங்கள். இன்னும் 2 முக்கியமான காரியம் இருக்குது. அதை நாளை தினத்தில் நம்ம தியானிக்கணும். சரியா? அதனால் ஜெபத்தில் உறுதியாக இருங்க, ஊக்கமாக ஜெபிங்க, அற்புதங்களை காண்பீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி முடிக்கலாம். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.